விஜய்க்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து வெல் டெவலப்டு ஸ்டேட். இதை எடுத்து ஒருத்தவங்க கையில் கொடுக்கணும்னா அவங்க ஃபஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணணும் இல்லையா? 24/7 இறங்கி வேலை செய்கிறவங்களா இருக்கணும். இவர் எலெக்ஷன் டைம் கூட இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறாரு. இவருக்கு பதிலாக ஒரு பொம்மையும் ஸ்க்ரீனும் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. பேருக்கு 5 பிரச்சாரம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. 3 வருஷமாக கட்சி தொடங்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு போராட்டம் பண்ணல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு போராட்டம் கூட பண்ணல. இவரை எப்படி வந்துட்டு நம்பி நாங்கள் வந்துட்டு ஓட்டு போடுறதுன்னு தெரியல. பிஜேபிக்கு அப்போஸ்ன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, டீலிமிட்டேஷன் வந்து பிஜேபி தான் கொண்டு வந்தாங்க, நீ ஏன் சைலண்டாக இருந்த? ஏடிஎம்கே சைலண்டாக இருந்தாங்கன்னா அவங்க கூட்டணி ஒரு நியாயம் இருக்குது, நீங்கள் ஏப்பா சைலண்டாக இருந்தீங்க? ஃப்ரீ பீஸுங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நான் கொண்டு வர மாட்டேன், அழிச்சிருவேன்னு சொன்னார். ஆனால் ஏடிஎம்கே விட இப்போ இவர் தான் ஃப்ரீ பீஸ் அதிகமாக தரேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. கரூர் இன்சிடென்ட்டில் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிலாம் சொல்ல வேணாம், நானும் ஒரு காரணம், நானும் சீக்கிரம் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அப்பாலஜி, சாரி அப்படிங்கிற வேர்ட் அந்த வீடியோவில் வரவே இல்லை. நல்லா போய் நோட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லை. ஒரு பாலிடிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால டிஎம்கே ஒன்று சொல்கிறாங்க. ஸ்டாலின் சொன்னார் இது வந்து நமக்கும் டெல்லிக்கும் போட்டின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு இவருக்கு புரியாமல் இவர் பாட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஸ்டாலின் சார் என்ன டெல்லியில் நிற்க போகிறீங்களா? ஏன்னா நிஜமானுமே அவருக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குது, அவருக்கு தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேண்டிடேட் வந்து மற்ற கட்சியிலேருந்து எடுத்து போட்டு இவர் ஒரு புது கட்சி ஆரம்பித்து எப்படி அவங்க அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு புரியல. பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாத்துலேருந்து வந்த கேண்டிடேட்ஸ் தான் வந்துட்டு டிவிகேல இருக்காங்க. இது எப்படி ஒரு நல்ல கட்சியாக கிரியேட் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக தெரியல. விமன் சேஃப்டி இல்லை, அதனால நான் டிவிகேக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிற எல்லாத்துக்கும் கேட்குறேன். செங்கோட்டையனை வச்சுட்டு விமன் சேஃப்டியை பற்றி இவங்கெல்லாம் பேசலாமா? வாய்ஸ் ஆஃப் சரத்து என்ன பண்ணார்? அதுவும் மைனர் பொண்ணுக்கு அதை பற்றி யாராச்சும் வாய்ஸ் கொடுத்தாங்களா? சத்தியமாக கொடுக்கல. எமோஷனல் மேனிப்புலேஷன். ஏறனாலே ஸ்டேஜ் ஏறனாலே நான் அதை விட்டுட்டு வந்தேன், இதை விட்டுட்டு வந்தேன், காசை விட்டுட்டு வந்தேன், சொத்தை விட்டுட்டு வந்தேன், அப்படிலாம் ஓட்டு கேட்கக்கூடாதுப்பா. நான் இதை பண்ணியிருக்கேன், இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோடய ஃப்யூச்சர் பிளான், செய்வேன்னு சொல்லக்கூடாது. பிளானை வந்து சொல்லணும். ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் இவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, பாட்டு பாடுறாரு, கலாய்க்கிறாரு, ஆனால் ஏதாவது பிளான் சொல்லுவாரா, ஒரு சொல்யூஷன் சொல்லுவாரான்னு பார்த்தா சத்தியமாக இல்லை. சரி ஓகே, இம்பாசிபிளாக இருக்கிற திட்டம் சொல்கிறாரு. அந்த கடன் எவ்வளோ இருக்குது அதை வச்சு கால்குலேஷன் பண்ணி பார்த்தா இவர் சொல்கிற திட்டத்துக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி அப்படி சொல்கிறாருன்னே புரிய மாட்டேங்குது. திருப்பரங்குன்றமில் இருந்த இஷ்யூவை பற்றி பேசவே இல்லை, நவீன ஆணவ கொலையை பற்றி பேசவே இல்லை, ஹிந்தி திணிப்பை பற்றி பேசவே இல்லை. நீட்டுக்கு வாய்ஸ் பண்ணாரு, ஆனால் அதே நீட்டுக்கு கோச்சிங்க்கு காசு கொடுத்துருக்காரு. எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டாண்டர்ட். மைனாரிட்டிஸ்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் சமம்னு பேசுகிறாரு. திடீர்னு கிறிஸ்டியன் ஏரியாக்குள்ளே போனோன்னே ஜோசப் விஜயா மாறிடுறாரு. அப்புறம் அந்த கழுத்தில் போட்டிருக்கிற ஜபமாலை எடுத்து வெளியே போட்டுடுறாரு. ஃபுல்லாக டபுள் ஸ்டாண்டர்ட்ஸோ போய் மட்டும்தான் அவரோட கட்சியில் இருக்குது. ஹெட்டே இப்படி இருந்தால் கட்சிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ